ஸ்டாண்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வளைஞ்சி இந்த பக்கம் வந்து நிற்கிற மாதிரி எல்லா ஃபீச்சரும் இருக்கும். ஓகே, இவர் பின்னாடி தான் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். பேக் பிரேக் ரொம்ப முக்கியம் இதில். அப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் விடக்கூடாது. இந்த 2-3 விஷயம்லாம் தான். லூஸாக பிடிக்கணும், ஸ்டிஃபாக பிடிக்கூடாது. அது ஒன்று இருக்குது. அவர் கூட போவோம். ஆனால் இங்கேயும் கியர்ஸ்லாம் இல்லாமல் ஓட்டிங்கன்னா டேஞ்சர் கைஸ், கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, அவர் ஓட்டது ஆக்சுவலாக பழைய அட்வென்ச்சர் 390 கைஸ். அது அதே மாதிரி கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் அடிக்கக்கூடாது கைஸ். இந்த வண்டியிலலாம் கிளச்சை பிடிக்காம தான் அடிக்கணும். என்ன வீடியோனா பார்த்தீங்கன்னா, கேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா புது 390 அட்வென்ச்சர் 390 இறங்கியிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலைல 10 நேரம் எடுத்து ரைடு வரலான்னு வந்தேன். எனக்கு சண்டே கரெக்டாக என் தம்பி வரான் வெளியே, இந்த மாதிரி போகிறேன் அட்வென்ச்சர் டீமுக்கு இதுக்கு போகிறேன்னா அப்படின்னா, சரி நானும் வாங்கினான்னா அப்படியே வந்துட்டேன். இதான் அந்த இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆரில் இருக்குது. இப்போ போய்ட்டு இதில் ஆஃப் ரோடிங் இருக்குது தான். சரி அதான் வந்துட்டேன் நான். உள்ளே போய்ட்டு என்ன நடக்குது இன்றைக்கி தான் வீடியோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். எப்பா இதெல்லாம் அழகாக இருக்குது. ஓ, இங்கே ஒரு ஆறு வேறு இருக்குது. கண்ணில் கைதானே. ஓ, அந்த சீன் பெட்ரோல் பங்கில் பார்த்தது இங்கே தான் வந்திருக்கு. ஓகே, என் தம்பி பெரிய வண்டியில் தான் வர சொன்னான். ஆனால் பெரிய வண்டியில் வாங்கினா அப்படி இப்படின்னா. பெரிய வண்டியிலலாம் வர முடியாதுனால பெட்ரோல் போட காசு இல்லை. நீ வந்து பார்த்தோன்னா இப்போ டியூக் எடுக்கலாம் போனால் டியூக்கில் ஆயில் இல்லை கைஸ். ஆயில் கொஞ்சம் காண்டாகிட்டுக்குது டியூக்கில். அதனால் இதை எடுத்துன்னு வந்துட்டேன். அம்மே வழுக்குது. நல்லா இருக்குது கைஸ் வண்டி. இந்தங்க ஓட்டேன். கண்ணில் கைதானே. ஓகே, ஓகே கைஸ், நான் உள்ளே போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் வண்டி ஓட்டும் போது. அவ்வளோதான் கைஸ், உள்ளே வந்தாச்சு. இதுதான் ட்ராக்கு பயங்கரமாக இருக்குது. இன்னும் யாரும் வரல. காலைல 8:30 தான் ஆகுது மணி இப்போது. சரி, அப்படியே ஒரு ஹெல்மெட் அப்படியே தூக்கிட்டே ப்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். கை வலிக்குது தான். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு என் தம்பி வரேன். 8:30 தான் ஆகுது. 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதான். இந்த ட்ராக்கை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ராக் கிட்ட ஒரு லேக் வேறு இருக்குங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம். வேறு மாதிரி மீன் பிடிக்கிறாங்க. என்ன போய் நோண்டலாம் வாங்க. மதியம் வருவேன் பிடிச்சி அந்த இடத்துல வச்சு ஃப்ரை பண்ணி வைங்க. ஓகேவா? அது உள்ளே வச்சு படுத்து வைங்க. நான் வருவேன். ஒரு மணிக்காக வருவேண்ணா. என்ன இருக்குது, என்னெல்லாம் மாட்டியிருக்கு? ஆ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம். வண்டியை காட்டுறேன் இப்போ பாருங்கள். என் தம்பி வராமல் வண்டியை பார்க்க வேணாமேன்னு இருக்கிறாங்களா. நல்லா இருக்குது இந்த இடம். ட்ராக்கு சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ராக்கு. அதில் ஃபோட்டோ ஒன்று எடுப்போம் இங்கே, செல்ஃபி. ப்ரோ இங்கே வைப்பாக இருக்குது கைஸ். காலையில் நான் கூட வைப் பண்ணிட்டு வண்டி காட்டுறேன் கைஸ். அட்வென்ச்சர் 390 புதுசு எக்ஸு. இது வந்து நார்மலு, இது எக்ஸு. சரி, ரெண்டுமே எக்ஸ் தான் நினைக்கிறேன். சாரி, அது எக்ஸு, இது நார்மலு. வேறு மாதிரி இருக்குது வண்டிங்க பாருங்களேன். மீட்டரை பிடிங்கி விட்டுக்கிறானுங்க. மீட்டர் இல்லை, ஏபிஎஸ் ஒயரு. சூப்பராக இருக்கு கைஸ் வண்டி. வேறு மாதிரி இருக்குது. இது எக்ஸு போல். உட்காரலாமான்னு தெரில, பார்ப்போம். ஸ்டாண்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வளைஞ்சி இந்த பக்கம் வந்து நிற்கிற மாதிரி நல்லா இருக்கு வண்டி. ஃபைனலாக இந்தியா உள்ளே வந்துருச்சு இந்த அட்வென்ச்சர் 390. சந்தோஷமாக இருக்குது. இதுதான் ஃபுல்லி லோடடு அட்வென்ச்சர் வெஹிக்கிள். இதாங்க இஸ் ப்ராப்பர். மீட்டர் கிட்டலாம் என்னென்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் லுக் காட்டுறேன் பாருங்கள். வேறு மாதிரி இருக்குது ஃப்ரண்ட் லுக்கு. இந்த பிஎம்டபிள்யூவில் இன்ஜின் இப்படி கொடுப்பாங்க கைஸ். என்னண்ணா ஏதோ இப்போ பாரதி ராஜா ஹீரோயின் மாதிரி எட்டி பாரு, அப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கு வண்டி. நம்மள்து அது ஷோரூம் தான். கண்ணில் கைதானே.
ஆதி மன்னா எங்கள் நண்பா. Slip. 25, 26, 27, 28, slip. Yeah, give me the slip. எந்த நண்பா. എന്നാ സൈസ് ആണെന്നുള്ള അനുസരിച്ചാ സ്ക്വയർ 30. அண்ணா என்ன ஃபோட்டோ எடுக்கிறேண்ணா? 26 to 28, right? அதே மண்ணா. தனுஷ் என்ன ஃபோட்டோ? அடிச்சு ஓட்டலாம்ல? ஓகே. பெட்ரோல் இருக்கா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே நன்றி. ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ், வெயிலில் நின்று இப்போ தான் கொடுத்தாங்க வண்டியை. ஓப்பன் பண்ணலாம் வாங்க. Guys, take it easy, okay? Don't drive too fast. The second thing is when you're so when you're going that side, there are a lot of sand areas, especially on the turns. So if you're not comfortable with the sand, try to take through the sides, okay? And when you're riding through the sand, keep your handbar loose. Don't hold it tight. If you hold it tight, the bike will just go to whichever direction it wants. Cool? ஓகே கூல். இதில் எல்லா ஃபீச்சரும் இருக்கும். ஓகே இதில் இப்போ என்ன இதில் இருக்குது ரைட் மோட்லாம்? அதில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். ഓഫ് റോഡ് വിശ്വാസമില്ല. ഞാൻ തന്നെ சொன்னேன் ஆஃப் ரோட் போர்டில் இருக்கு எம்டிசி. ஓகே ஆஃப் ரோட் இல்லையா இல்லை ரைட் மோடில் தான் இதில் தான் இருக்குது, ரோட்டில் தான் ஆஃப் ரோடு இருக்குது. கீழே பாரு. ஆஃப் ரோட். ஓகே மன்னாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி விளையாடும் சிங்கம் விலையில்லா தங்கம். ஓகே அழுத்தக்கூடாதுன்றாங்க கைஸ். வண்டியை கொடுத்துட்டு அழுத்தக்கூடாதுன்னா என்னது இதெல்லாம்? மைக் மாட்டிச்சு உள்ள. மைக் ஏதோ ஒரு வண்டி ஐ கூலண்ட் போல். ஹை கூலண்ட் டெம்பரேச்சர் காட்டுது போல் அந்த வெள்ளை. அப்பயே தெரியும் எனக்கு அந்த வெள்ளை வேலைக்கு ஆகாது. நல்லா தான் நான் விட்டு இதுக்கு வந்துட்டேன் கைஸ். ஏன்னா இந்த வண்டி தான் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. அது ஏற்கனவே ஆல்ரெடி அடிச்சு நிமித்தின மாதிரி இருந்துச்சு அவுட்டர்லாம். இந்த வண்டி அவுட்ரு செம்மையாக இருந்தது. விக்கிண்ணா? யூ ஆர் ஃப்ரம் கேரளாவாண்ணா? விக்கி. ஓகே கொஞ்சம் நல்லா அழுத்தி ஓட்டுங்கண்ணா. அது இல்லை அவரில்லை, இப்போ 2 பேர் ஆல்ரெடி வின்னர். ஓகே இவர் பின்னாடி தான் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கா? அவங்களா? வருவாங்க. ஆனால் நீங்கள் வேகமாக போயிருங்க, நம்ம வெயிட் பண்ணலாண்ணா. கொஞ்சம் நீங்கள் அழுத்தி ஓட்டுங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. அண்ணா மூடிக்கின்னு பொறுமையாக ஓட்டுன்றார் கைஸ்.
நம்ம கீரே மாற்றக்கூடாது, என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான். நம்ம வந்து இது என்ஜாய் பண்ண கைஸ். ஆனால் வந்து இங்கே எல்லாருமே வந்து ஓட்டணும், அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு இதுவாகிடும். வரட்டும்ண்ணா. புரியலிங்கண்ணா? இதனால தான் வேகமாக ஓட்ட முடியாது. புரியுதுண்ணா. புரியுது. நம்ம ஹெல்ப் பண்ணி பொறுமையாக போகலாம். வில் கோ ஸ்லோ. இது ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா. என்ஜாய் பண்ணுங்க. இந்த எண்ணெய் இருக்கு, செக்கிங் இல்லை, அப்போ தான் ஒரு நைஸ் ரிவ்யூ கொடுக்க முடியும். யா ஐ எம் டூயிங் தட். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. இந்த வண்டி நான் வரதுக்கு முன்னாடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்தியாவில் வர ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர் ப்ராப்பர் வண்டி தானே. எது? என்டியூரோ எக்ஸு. எறும்பு கடிக்குது கைஸ் எனக்கு. கொஞ்சம் ஃபஸ்ட் டைமர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இதுவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆஃப் ரோடு ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி கைஸ். ஒரு சின்ன ஒரு டாக்டிஸ் தான் இது. என்னென்னா பேக் பிரேக் ரொம்ப முக்கியம் இதில். அப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் விடக்கூடாது. இந்த 2-3 விஷயம்லாம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொன்னார் பாருங்க, வண்டி எடுக்கும் போது லூஸாக பிடிக்கணும், ஸ்டிஃபாக பிடிக்கூடாதுன்னு, அது ஒன்று இருக்குது. நல்லா பவர் இருக்குது. இப்போ பாருங்கள் ஓப்பன் எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிலேஷன் கண்ட்ரோல் வரணும் கைஸ். கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் வரட்டும், பொறுமையாக வரட்டும், அவர் கூட போவோம். நல்ல ஒரு ஸ்லிப்பு, அழகாக இருந்துச்சு அந்த ஃபீல். மண்ணாதி மண்ணா. நல்லா இருக்குது கைஸ் பவர். இங்கே ஒன்று இருக்கேன். இந்த கண்ணாடி தான் கைஸ் கொஞ்சம் ஆடுது. காலன்னு திருவி இருப்பாங்க போட்டு எல்லாரும். ஆனால் இங்கேயும் கியர்ஸ்லாம் இல்லாமல் ஓட்டிங்கன்னா டேஞ்சர் கைஸ், கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் இறக்கலாம் போலையே. இதெல்லாம் இறக்கலாமே. எல்லாம் கொதி ஆகிடுச்சு வண்டி. எல்லோரும் போட்டு காலேருந்து தாலியாக இருக்கிறாங்களே, அதனால் குழந்தை தான் இருப்போம் போல். இந்த கண்ணாடி கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு கைஸ் வண்டியில். கேமரா ஆனில் தான் இருக்குது. ஓகே, அவர் ஓட்டது ஆக்சுவலாக பழைய அட்வென்ச்சர் 390 கைஸ். அது அதே மாதிரி கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் அடிக்கக்கூடாது இந்த வண்டியிலலாம். கிளச்சை பிடிக்காம தான் அடிக்கணும். மண்ணாதி மண்ணா வீராதி வீரா முள்ளு செடி பவர் பாண்டி. நான் க்ளவுஸ் போடல, கையில் கீரும். என்னென்னா கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே ஆக்சிலேட்டர் தான் கைஸ். ஏன்னா இருங்க வரேன். இதில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம கிருவி மாற்றி கண்ட இடத்துல வச்சு பொசிஷனில் வச்சு ஆக்சிலேட்டர் கொடுப்போம்.
வந்துட்டாங்க. கண்ட இடத்துல வச்சு ஆக்சிடென்ட் கொடுப்போங்க கைஸ். இதில் ஹேண்ட் பொசிஷன் ரொம்ப முக்கியம். இதில் மோதலாம் அந்த அப்போடா வந்ததுக்கு ஒரு வீடியோ மாட்டிச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோடய முடிச்சுக்கிறேன். பாய். நைஸ்ண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. ஈஸியாக இருக்குல்ல? நைஸ். நைஸ், நல்லா இருக்கு. இன்னொரு ரவுண்டு கொடுக்கலாம். வேகமாக ஓட்ட விட மாட்டாங்க ப்ரோ. அவங்க என்னன்னா அவங்க கொஞ்சம் மேஜர் ட்ரைனர்ஸ் சொல்கிறப்பா பண்ண முடியும். அது இல்லை, இவங்கெல்லாம் கொஞ்சம் இல்லை இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக வந்து என்னால் வெயிட் பண்ணி பொறுமையாக போகலான்ட்டார் அவர். நல்லா இருக்கு ப்ரோ, வண்டி விட்டு ஆஃப் ரோடில் கலப்பலாம் போல. இது நான் இதுக்கு தானே வெயிட்டிங். நான் இந்தியாவுக்குள்ளே இது இறங்கணுன்னு பல வருஷங்களா. இது சூப்பர். மேலே எல்லாம் கொண்டே முடியாது, வெயிட்லெஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக இருக்கு. கால் வேறு எரிய ஆரம்பிச்சிச்சு, புண்ணு இல்லை எரிய ஆரம்பிச்சிச்சு. வாங்க ப்ரோ. இப்போ கிளம்பிட்டா வந்த வேலை முடிஞ்சுது. எடுத்துக்கினேன். ஆகிடும். இப்போது நம்ம வெளியே ஒரு நாள் எடுத்துன்னு ஓட்டலாம். இதை நல்லா இருக்குது. அதான் சரி, சூப்பராக இருந்துச்சு வண்டி. நான் போயிட்டு ஜாலியாக போகிறேன். இப்போ ஏன்னா நீ வர லேட் ஆகும்ல. அப்போ நான் கிளம்பிடுறேன். சரியா? பாய், டேக் கேர். தலை வரேன் பார்த்தல. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பாய் ப்ரோ, வரேன் ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கப்புறம் பார்க்க ஒன்றும் இல்லை. நம்ம போயிட்டு லைட்டாக ஒரு ரெட் புல்லை போட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ இருக்குண்ணா வண்டி. எங்கள் நண்பா பாண்டி. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, வரேன் ப்ரோ. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, வரேன். ஓகே, பை, டேக் கேர். இங்கே வந்து வெயில் அடிக்கும் போல கைஸ். 4 மணி வரைக்கும் வெயில் வேறு உரிக்குது. என்னால் முடியல, எனக்கு கிருகிருன்னு ஆகுது. அதனால் நம்ம மடியாஸ் ஆயிடுவோம். இதுதான் என்னுடைய வாகனம் இன்றைக்கி. என்னென்னா டியூக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. எல்லாமே எடுத்துகிட்டு நான் ஃபோனு, 2 ஃபோனு, கோப்ரோ. ஓகே, இந்த கடையில் மோதலாம், இந்த கடையில் சேரலாம், அந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே, மன்னாதி மன்னா ராதி வீரா கல் நண்பா ஆண்டி. கிளம்பிட்டா பெண்டு சும்மா அடிங்கி ஒரு லைட்டாக 2 கட்டு. கிளம்பிட்டா? வெயில் ஓவராக இருக்குது. வந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ வண்டி. ஐ லவ் தட். வரட்டுமா? தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப சும்மா சொன்னேன். இருப்பேன், வெயிலாக இருக்குது, காலையில் சாப்பிடல. ஓகே, நாளே கட்டச்சினே போகிறேன். அந்த மலையில் மோதலாம், அந்த கடையில் தேரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே, மன்னாதி மன்னா வீராதி வீரா கல் நண்பா பாண்டி. இந்த இடம் எங்கே இருக்குது தெரியுமா கைஸ்? மைக் வேறு ஒரு மாதிரி குழப்பம் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இது ஆக்சுவலாக அது வெளில போயிட்டு ரெட் புல்லை போடணும். வழியில் நிற்கிறான் கௌசிக். ஓ, இவங்களா? 2-3 கேர்ள்ஸ் கூட வந்துருந்தாங்க கைஸ். அந்த மலையில் மோதலாம், அந்த கடலில் சேரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. இது வந்து ஓஎம்ஆர் ரோடு கைஸ். இது ஓஎம்ஆரில் ஷெல்லி பெட்ரோல் பங்க் பக்கத்து சந்து. அதில் வந்தீங்கன்னா உள்ளே இருக்குது இந்த இடம். இது ஒரு ஃபார்ம்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு இன்றைக்கி டே. ஒரு ரைடுனாலும் ஒர்த்
ஃபார் வெயிட்டிங். நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். சீனியர் எடுத்து டியூக் எடுத்து 10 hour எடுத்தேன், வண்டி எடுத்துன்னு கிளம்பலாம், எங்கள் ரைடு போகலான்னு. வெளியே வரேன், என் தம்பி வெளியே வரான். ஏன்னா நான் எங்கண்ணா அப்படின்னா இந்த மாதிரி சும்மா ஓஎம்ஆர் போகிறேன்னா, ஓஎம்ஆர் எதுக்குடா போகிறேன் அப்படின்னா, இல்லை நான் இது மாதிரி வந்து வண்டி வந்து இன்றைக்கி ஈவெண்ட்ண்ணா அப்படின்னா. என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தான் வந்து வண்டி எடுத்துன்னு பெரிய ரைடர் அப்படி இப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிங்கொய்யா மூஞ்சி, இவ்வளோ போராட்டமே இந்த 390க்கு தாண்டா. ஏன்னா இந்த வண்டி தான் கைஸ் நான் வந்து என் மனசில் இந்த 10 hour மாதிரி வச்சுருந்தேன். இந்த வண்டி எடுத்துகிட்டு ரைடு போகணும், இன்டர்நேஷ்னல் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு நாள் அதுவும் நடக்கும். இந்த வண்டியாக தான் இருக்கும், வேறு எதுவும் வண்டி இந்த கேட்டகிரியில், ஐ மீன் நான் கண்டிப்பாக இந்த 400 கேட்டகிரியில் வண்டி வாங்குறேன்னா கண்டிப்பாக இந்த வண்டி தான் எடுப்பேன். இதெல்லாம் வந்து மேங்கோ வண்டி வழுக்குது ஃப்ரண்ட் வீலு. அந்த காதலில் மூடலாம் ரெட்டு புல்லு ஒன்று தான் எனும் தென்றலே, மண்ணாதி மண்ணா ரெட்டு புல்லு. ரெட் புல் சுகர் ஃப்ரீ. இது என்னது, இதுவும் சுகர் ஃப்ரீ தானா? ஓகே, ஸ்டாப் போட்டு இதை குஷி கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஆனால் இந்த நான் இது ஒன்றே ஒன்று போட்டுக்கணும், கிளம்புறேன். வெயில் ஓவராக இருக்கு, இதை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். காற்று தேரெல்லாம் நகத்தை உடச்சிருச்சு பண்ணி குட்டி. அதான்ச்சு கைஸ் வண்டியாண்ணா. அப்படியே முடிச்சிக்கிறேன். எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரியாது, இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வரும் இது. ஓகே, வேறு ஏதாவது வீடியோ எல்லாம் கம்பைன் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஓகே பாய். எங்கள் அப்பா வேறு வண்டியை வந்து கொஞ்சம் கண்டம் பண்ணி வச்சுருக்காரு, பேட்ரி எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாமல். பாய். ஏன்னா இது வந்து என்னோட ஒரு சஜஷன், என்னோட ஒரு லைக் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த பழைய வண்டியை ஓட்டினாங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சொன்னாங்க நீ வந்து இந்த வண்டி அப்படி இப்படின்ட்டு. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் சொல்கிறேன் இதை. ஏன்னா நான் ஓட்டின வண்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பவரான வண்டி, ஐ மீன் ஐயோ அந்த டைமில் இருந்த வண்டிங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அதில் இருக்கிற அந்த இதை நான் மிஸ் பண்ணும்போது நான் அதையே தான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு வேண்டாது. அது வந்து இதில் இப்போயும் ஸ்டில் இனிமேல் நோ மோர் KTM இஸ் லைக் தட் வந்து அந்த இது வராது. ஏன்னா வந்து இந்த வண்டி வந்து அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வண்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சொல்கிறேன் லைக் காலில் ஒரு கட்டி வந்துக்குது கைஸ், எனக்கு புண்ணு ஆறிச்சு. அந்த மாதிரி வந்து KTM வந்து ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு இதெல்லாம் வந்து இப்போ இல்லை. அதில் அந்த ஒரு ரக்கடான ஒரு இது எந்த வண்டிலையுமே இப்போ வர வண்டியில் கிடையாது. இப்போ வந்து KTM இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. நல்லா ஹோண்டா மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு, ஸ்மூத்னஸ், ரிஃபைன்மெண்ட்லாம், அந்த ரக்கட் ஃபீல்லாம் போயிடுச்சு. மேபி கொஞ்சம் அந்த ஹேண்ட்லிங்லாம் இருக்கணும், அந்த 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 DNA கொஞ்சோன்னு இருக்குது. ஆனால் நெவர் மேட்ச் த ரியல் KTM. இந்த KTM நெவர் மேட்ச் த ரியல் KTM. ரியல் KTM வந்து ஐ மிஸ் தட். அதில் இருக்கிற வண்டியை ஒரு ஸ்டாக்காக இப்போ ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த ரியல் KTM அந்த ஃபீலே. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வண்டி வந்து பவராக இருக்குது. பவர் நம்ம சூப்பரான வண்டி ஓட்டுறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 600cc மேலே வந்து வந்துட்டாலே வந்து எனக்கு தெரிஞ்சு மோர் தென் நஃப் தான். வந்து 100 bhp வண்டியே வந்து பவர் வந்து அதிகமான ஒரு இது தான். அதுக்கு மேலே வந்து அந்த வண்டியோட டிரைவபிலிட்டி நாம் வந்து நம்ம ஒரு ட்ராக் பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணல. லைக் இந்த மாதிரி ரோட்ஸில் சொல்கிறேன், லைக் நம்ம செலவு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன். லைக் மோர் தென் நஃப். அதில் வந்து இந்த இப்போ டுக்காட்டி தான் கைஸ் எனக்கு ஓட்டி பார்க்கணும். டுக்காட்டி எப்படி இருக்குன்ற நேற்றுலேருந்து டுக்காட்டி மேலே ஒரு கனவு எனக்கு. ஐயோ டுக்காட்டி ஓட்டணும். ஆனால் இந்த வண்டி ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து ஒரு டெக்னிக்கலாக நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த சோல் அது இல்லை அதில். இனிமேல் கண்டிப்பாக அது KTMல இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த கனெக்ட், அந்த ஃபீல் அது இருக்கும். VS அந்த பழைய வண்டியில் இருக்கும் அது KTMல. ஓகே கைஸ், இதுதான் ஷேர் பண்ண நினச்சேன், சொல்லிட்டேன். அப்படியே கிளம்புறேன் நான் வீட்டுக்கு. பண்ணி பொறுமையாவா.